உட்கார்றா எல்லாரும் உட்காருங்க. முட்டை கிரேவி எப்படி பண்ணுறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சருவு இதெல்லாம் என்ன காசு பெருமானது இதெல்லாம் சருவு. ஆமா சார் நவீன அந்த இது வாழையில வச்சு கொடுத்துருமா எடுத்துருமா? அப்படி இல்லை இப்படி வச்சுக்க அடிப்பானேங்க ஓகே இது ஓகே. அடுத்து இது பண்ணிவிடாது. வாங்க வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை கிரேவி பண்ண போகிறோம். 2 பிளேட்டு முட்டை 60 முட்டை இருக்கு. முட்டையை வச்சு முட்டை கிரேவி பண்ண போகிறோம். இப்போ முட்டையை அவிக்க போகிறோம். வாங்க. மாயமில்லை மந்திரமில்லை. ஒன்று எடுக்க போச்சுங்களா? சரி இருக்கீங்க சரி. காத்தடிக்குது அவனை. நீ கொஞ்சம் எடுத்து போடு. எடுத்து போடியா விக்கி, அதை எடுத்து போடியா. கடையில் வாங்கிய முட்டையை இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போட போகிறோம். அதெல்லாம் உடையாது. உப்பு போட்டுக்கலாம். முட்டையை அடிபட்டது கொடுத்ததா இது? எதுக்கு? அரிசியை கொட்டி அலசிக்கலாம். இப்போ கொட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு 3 தடவை 4 தடவை நல்லா அலசிக்கலாம். கீழே ஊற்றி நல்லா அலசிக்கலாம். நல்லா 4 தடவை அலசியாச்சு. இப்போ வாங்க, இப்போ உலை காஞ்சிட்டு இப்போ அரிசியை போட்டுக்கலாம். சும்மா தான் இருக்கு. இப்போ எல்லா முட்டையும் எப்படி படாரு தெரிஞ்சுக்கலாம். இந்த டேப் இறக்கி வரோம். தண்ணியை வடிச்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றிடுமா? அந்த அண்ணன் கூடையில தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன். பச்சை தண்ணியை ஊற்றி வெட்டிக்கிட்டு இருக்கோம். வெங்காயத்தை நல்லா வெட்டி நைஸாக வெட்டிக்கிட்டு இருக்கோம். அங்கிட்டு எங்கள் ஆள் தக்காளி பழம் பச்சை பழம் உரிச்சிட்டு இருக்காப்புல. அங்கிட்டு எங்கள் ஆள் முட்டை உரிச்சிட்டு இருக்காப்புல. இந்த முட்டையெல்லாம் உரிச்சிட்டு இருக்காப்புல. மறந்துடாது இல்லை. அப்படியே வச்சிருக்கீங்க. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ கிண்டி சாப்பாடை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா தான் இருக்கு. தண்ணி ஊற்றுனேன் வெங்காயத்தை வளர்க்குற இடத்துலயே என்ன சொல்கிறோன்னா அதை தான் எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து தக்காளி பழத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் ஆள் வெட்டிக்கிட்டு இருக்காப்புலாம். அங்கிட்டு ஒருத்தர் முட்டை சாப்பிட்டு இருக்காரு. சும்மா வாங்கி இருக்கட்டும். எண்ணெய், பட்டை வகைகள், வெங்காயம் சேர்த்து கூட எல்லாமே
தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கிறோம். தக்காளி பழம் வதங்குறதுக்காக உப்பு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கலப்புத்தூள், சிக்கன் மசாலா, சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். முட்டையெல்லாம் ஒடிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முட்டையை வந்து 4 பக்கட்டம் வகுந்துக்கலாம். 4 பக்கட்டம் நல்லா வகுந்துக்கிட்டால் தான் மசாலா பூரா சாரம். அதனால நல்லா வகுந்துக்கிறோம். அப்போ தான் முட்டை கிரேவிக்கு வந்து சூப்பராக இருக்கும். முட்டையை வந்து இப்போ கிரேவியில் போட்டுக்கலாம். என்ன பண்ணுமா ரெண்டாக போட்டுக்கிட்டு இருக்கோம். வேதியாக போட்டாலும் கீழே அந்த கிரேவி பூரா கொட்டிக்கிறோம். ஆனால் இப்போ 2-3 போட்டு இப்போ கொஞ்சம் லாஸ்ட்டாக டக்கு போட்டியாச்சு. மிளகுத்தூள், கிரேவியை இறக்க போறோம். முட்டை கிரேவி சுடு. கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறோம். இறக்கி தான் போடுறோம். போட்டுடுங்க. முட்டையெல்லாம் எடுத்து வைங்க. ஃபஸ்ட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பார்த்துக்கலாம். பிடிச்சிடுறேன் கவரா வாரணத்திலி இருக்கானே. ஓகே உட்கார்றா எல்லாரும் உட்காருங்க. அதில் உட்கார்றா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. சாப்பிடு கூட எடு.